Dear students, plus 2 Maths, Chapter 7, Applications of Differential Calculus, வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 7.3, பயிற்சி 7.3. Fifth sum, show that the value in the conclusion of the mean value theorem for the function f of x is equal to 1 by x on a closed interval of positive numbers a, b is root of a b னு சொல்லணும். அதே போல் செகண்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to ax square plus bx plus c on any interval a, b is a plus b by 2ன்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to 1 by x on a closed interval of positive numbers a, b. f of x is continuous in the closed interval a, b அப்படின்றது நமக்கு தெரியும். f of x is differentiable in a, b அப்படின்றதும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த இன்டர்வலில் 1 by xன்றது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ ஆஃப் c which belongs to the open interval a, b such that f dash of c is equal to f of b minus f of a by b minus a. இப்போ f of x is equal to 1 by x அப்படின்றதுனால f of a is equal to 1 by a, f of b is equal to 1 by b. இப்போ f of x is equal to 1 by xன்னு எடுத்துட்டோம்னா இதனோட டிஃப்ரென்சியேஷன் வந்து f dash of x is equal to கீழே இருக்கிற பவரை மேலே கொண்டு போனோம்னா -1, கீழே ஒரு பவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 by xோட டிஃப்ரென்சியேஷன் இது தான் -1 by x ஸ்கொயர். இப்போ எக்ஸை வந்து சிக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். f dash of c is equal to -1 by c ஸ்கொயர். அப்போ f dash of c is equal to நமக்கு f of b minus f of a by b minus a ன்னு எழுதியிருக்கோம். அதனால் -1 by c square equal to f of b வந்து 1 by b, f of a வந்து 1 by a, the whole thing divided by b minus a. -1 by c square equal to இது வந்து cross multiply பண்ணி LCM வந்து ab, cross multiply பண்ணோம்னா a minus bன்னு வந்துடும். இங்கே வந்து கீழே வந்து b minus aன்னு இருக்குது. இதுலேருந்து ஒரு மைனஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இது வந்து மைனஸ் ஆஃப் b minus a by ab into b minus aன்னு இருக்கும். b minus a வந்து கேன்சல் ஆகிடும். ரெண்டு பக்கமும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 by c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by abன்னு கிடைக்கும். therefore c ஸ்கொயர் ஈக்குவல் டு ab, therefore c is equal to plus or minus root of ab. இப்போ மைனஸ் ரூட் ஆஃப் ab வந்து எதில் இருக்காது அப்படின்னா இந்த a, bயில் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ். அதனால் மைனஸ் ரூட் ஆஃப் ஏபி வந்து இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எது தான் அந்த இன்டர்வலில் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏபி தான் அதில் இருக்கும். ரூட் ஆஃப் ஏபி விச் இஸ் இன் ஏ, ஓப்பன் இன்டர்வல் a, b. இதை தான் நம்ம கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். f of x is equal to f of x is equal to ax square plus bx plus c on any interval ab. First வந்து f of x is continuous in the closed interval a, b. f of x is differentiable in open interval a, b. Then by Lagrange's mean value theorem, there exists at least one point c in the open interval a, b such that f dash of c is equal to f of b minus f of a by b minus c. இப்போ f of a வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு f of x வந்து ax square plus bx plus cன்னு கொடுத்துருக்கிறதுனால x இருக்கிற இடத்துல a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேபிட்டல் A இன்ட்டு ஸ்மால் a ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் B இன்ட்டு ஸ்மால் a ப்ளஸ் சின்னு வந்துடும். f of b வந்து a இன்ட்டு கேபிட்டல் A இன்ட்டு b ஸ்கொயர் ஸ்மால் b ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் B இன்ட்டு ஸ்மால் b ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். இல்லை f dash of x கண்டுபிடிச்சோம்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x இன்ட்டு a வந்து நமக்கு 2ax, bx வரும்போது ப்ளஸ் b மட்டும் நமக்கு வந்துடும். c வந்து 0 ஆகிடும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம c ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். f dash of c is equal to 2ac plus b அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2ac plus b is equal to f of b minus f of a by b minus a. அப்போ f of b வந்து ab ஸ்கொயர் ப்ளஸ் bb, இதை வந்து மைனஸில் போடும்போது மைனஸ் a இன்ட்டு ஸ்மால் a ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் B இன்ட்டு a மைனஸ் சின்னு வந்துடும். இந்த ப்ளஸ் சியும் மைனஸ் சியும் கேன்சல் ஆகிடும். பை b மைனஸ் ஏன்னு கிடைக்கும்.
இப்போ 2ac + b = a இன்ட்டு இந்த a வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா b² - a² வந்துடும். இங்கே வந்து b வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா கேபிட்டல் B -aன்னு வந்துடும். இதை வந்து b² - a² நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a இன்ட்டு b + a இன்ட்டு b - aன்னு எழுதிக்கலாம். நான் இதை a + bன்னு எழுதிட்டேன். b - a + b இன்ட்டு b - a b - a. ஒரு b - a வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து a இன்ட்டு a + b + b அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடும். = a இன்ட்டு a + b + bன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா 2ac + b = a இன்ட்டு a + b + bன்னு இருக்கும். இந்த பியும் கேன்சல் பண்ணிடும். therefore 2ac = a இன்ட்டு a + bன்னு கிடைக்கும். இதில் a ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா c = a + b/2 அப்படின்னு இருக்கும். இந்த வேல்யூ கட்டாயமாக இந்த இன்டர்வலில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். தேங்க்யூ.